வணக்கம், நான் உங்கள் டிகே பேஷன். நம்ம எப்படி இப்போ வந்து ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் காப்பிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பிறகு பாருங்கள், ஓப்பன் பண்ண பிறகு ஷோ டுட்டோரியல் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு டுட்டோரியலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஓகே காட் இட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து போயிட்டே இருங்க. இப்போது அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ரீசெண்ட் அப்படி கேட்கும். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் ஆல்ரெடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ஃபைலுக்குள்ளே போகும். ஆல்ரெடி நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்னென்ன பிக்சர்ஸ் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பிக்சர்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணி அதில் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். சைடில் தெரிகிறது பாருங்கள், ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு உள்ளது ரொட்டேட் பண்ணிக்கலாம். செகண்ட் உள்ளது பாருங்கள் கலர். இதோட பேக்ரவுண்டு கிரே கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். தேர்டு உள்ளது பாருங்கள் பொசிஷன். எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம நகர்த்திக்கிடலாம். பாருங்கள், மேலே நகர்த்தி வச்சுருக்கேன் பாருங்களேன். இப்போ கீழே நகர்த்தி வச்சுக்கிறேன். உங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னா, இல்லை சென்டரை மட்டும் ட்ரா பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து லாக். இப்போ பாருங்கள், ஓகேவா? எங்கே வேணுமோ இப்போ சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம ட்ரா பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம நகர்த்தி வச்சு சென்டர் நம்ம பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பல்பு மாதிரி இருக்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மேலே நகர்த்திட்டோம் அப்படின்னா கரெக்டான பொசிஷனுக்கு வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கரெக்டான ஒரு பொசிஷன் ஆல்ரெடி எங்கே இருந்ததோ அங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஜூம். பிக்சர் வந்து பெருசாக வேணும்னா நம்ம வந்து சைஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். 200 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ 100 கொடுக்குறோம், 50 கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிரும். 100 கொடுத்தா சின்னதாயிரும். இந்த மாதிரி நமக்கு ஏற்றதுக்கு மாதிரி நம்ம டைப் பண்ணி சைஸை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமான ஆப்ஷன். அது வந்து லாக். நம்ம பிக்சரை வந்து ட்ரா பண்ண முன்னாடி லாக் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம கைப்பட்டாலும் அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். லாக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எந்த இதுவுமே இருக்காது. அப்படி லாக் ஆன பிறகு நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைலோட சைடில் இருக்கிற பட்டன், மேலே உள்ள வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கும் பாருங்கள், அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி பிக்சர் எடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு A4 பேப்பர் எடுத்து மொபைல் மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற பென்னு என்ன யூஸ் பண்ணணும்னா சிடி மார்க்கர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மொபைல் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஹார்டாக நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா போயிடும். அதுக்காக சிடி மார்க்கர் எடுத்து லைட்டாக தான் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த பீகாக் பிக்சரை வந்து ட்ரா பண்ணுறேன் சிடி மார்க்கரை வச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து பிக்சரை வந்து ட்ராயிங் பண்ணணும். பாருங்கள், ட்ராயிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து துணியில் வச்சு யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கலாம். நன்றி.